Hi friends, இந்த வீடியோவில் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எய்ச்சர் மோட்டார்ஸ் லிமிடெட். இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் 2,20,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 8,032 ரூபா. இவங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து லீடிங்கில் இருக்காங்க. மோட்டார் சைக்கிள்ஸ் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 24.1% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.88% கொடுக்குறாங்க. பிஇ வந்து 40 இருக்குது. ஒரு ஜூலை மாதம் போல் பார்த்திங்கன்னா 5,400 ரேஞ்சில் இருந்தது. நல்லா ஏற்றம் கொடுத்து 8,000 ரூபா வரைக்கும் போச்சு. அது காரணம் வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, குட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. 21% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே ஒரு 36.7% இருக்குது. குவார்டர்லி ரிசர்வ்ஸில் சேல்ஸ் வந்து 3,700 கோடியிலேருந்து 6,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டு 2 இயர்ஸில். அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து 741 க்ரோஸ்லேருந்து 1,400 கோடி பக்கம் போயிருக்கு, விச் இஸ் குட். எப்போவுமே ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கம்பெனியோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயும் நெட் ப்ராஃபிட் வந்து 525 கோடியிலேருந்து 5,300 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். பேலன்ஸ் ஷீட் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 49% இருக்குது, எஃப்ஐஎஸ் கிட்டக்க 27% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,60,000 பேர் வந்திருக்காங்க, விச் இஸ் குட். கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. எய்ச்சர் மோட்டார்ஸ் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொட்டாக் மஹிந்திரா பேங்க். இது வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 424 ரூபா. ரீசெண்டாக வந்து ப்ரைஸ் நல்லா இறக்கம் கொடுத்துருக்கு போனஸ் ஸ்ப்ளிட்னா. அதனால் அது வந்து கார்ப்பரேட் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஸ்டாக் பேங்கிங், ப்ரோக்கிங், வெஹிக்கிள் ஃபினான்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் எல்லாத்துலேயும் லீடிங்கில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4,21,000 கோடி இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.12% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் போல் 390 இருந்தது. நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து 430 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. திரும்ப ஒரு பிரேக் அவுட் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ஏற்றங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது காரணம் இந்த கம்பெனி வந்து குட் ப்ராஃபிட் க்ரோத் 20% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவன்யூ வந்து 11,000 கோடியிலேருந்து 17,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 3,900 கோடியிலேருந்து 4,900 கோடி பக்கம் போயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 2,500 கோடியிலேருந்து மல்டிஃபோல்ட் ஆகி அரௌண்ட் 20,000 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 25% இருக்குது, எஃப்ஐஎஸ் கிட்டக்க 29% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 6,79,000 பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த நான் சொன்ன 2 ஸ்டாக்குமே லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் அக்யூமுலேட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.